பெருந்தலைவர் காமராசர் குறித்து புதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனை. கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காமல் வீண் விவாதங்களை தவிர்ப்போம் எனவும் வேண்டுகோள். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தின் கீழ் அடுத்த 30 நாட்களில் திமுகவில் 2.5 கோடி பேரை உறுப்பினர்களாக இணைக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்டளை. சிதம்பரத்தில் இபிஎஸ் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 2000 பேர் அதிமுகவில் இணைந்தனர். தமிழகத்தை 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த கட்சி அதிமுக என இபிஎஸ் பெருமிதத்துடன் வரவேற்பு. இன்றைக்கு மேலும் இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைவரையும் பல்வேறு கட்சியிலிருந்து இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்ட அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகின்றேன். விழுப்புரத்தில் பட்ட மேற்படிப்பு மையத்தை ரத்து செய்ததாக திமுக அரசை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் ஏராளமானோர் முழக்கம். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இருந்த மாவட்டத்தினுடைய ஏழைகளுடைய மாணவர் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழகத்தையும் மூடிட்ட பட்ட மேற்படிப்புக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மையத்தையும் இந்த அரசு மூட பார்த்தது. கம்யூனிஸ்டுகள் கூட்டணிக்கு வந்தால் ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பதாக கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இபிஎஸ் அழைக்கும் கூட்டணி ரத்தின கம்பளம் அல்ல, இரத்தக்கரை படிந்த கம்பளம் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பதிலடி. எங்கள் அணிக்கு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அணி பாரதிய ஜனதா கட்சி. அது ரத்தன கம்பளம் அல்ல, இரத்த கரை படிந்த கம்பளம். அது சிவப்பு மஞ்சள் நிறத்திலான கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் தவேக தலைவர் விஜய் பதிலளிக்க வேண்டும். தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு அடுத்த 4 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. நாமக்கல்லில் 10 லட்சம் ரூபாய் என விலை பேசி ஏழை பெண்களின் கிட்னி விற்பனை. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் விசாரணை தொடக்கம். ஏழை பெண்களின் கிட்னியை எடுத்து விற்பனை செய்த விவகாரத்தில் பின்னணியில் இருக்கும் மருத்துவ மாஃபியாக்கள் யார்? பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் கிட்னி தானத்திற்கு அனுமதி பெறப்பட்டதா என அதிகாரிகள் நேரில் விசாரணை. கிட்னி விற்பனை தொடர்பாக பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் அதிகாரிகள் விசாரணை. கிட்னி திருட்டு தொடர்பாக புகார்கள் ஏதேனும் பெறப்பட்டதா என்பது தொடர்பாக ஆய்வு. நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டுக்கு புரோக்கராக செயல்பட்டு வந்த ஆனந்தன் செய்தி வெளியான நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவு. கிட்னி ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்டது வருத்தத்திற்குரியது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வேதனை.
கிட்னி திருட்டை தடுக்க காவல்துறையும் மருத்துவ நிறுவனங்களும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கிட்னி கொள்ளை குறித்து உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் உயர்நிலைக்குழு விசாரணைக்கு உத்தரவிட அன்புமணி வலியுறுத்தல். ஏழைகளின் சிறுநீரகங்கள் கொள்ளையடிக்கப்படுவதும் அதை தமிழக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதும் கண்டிக்கத்தக்கது என காட்டம். சங்கரன் கோவில் நகரமன்ற தலைவிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது ரகசிய வாக்கெடுப்பு. வாக்கெடுப்புக்கு தாமதம் ஆனதாக கூறி ஆவேசத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நகரமன்ற தலைவி. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் டிட்டோ ஜாக் அமைப்பினர் போராட்டம். மாவட்ட தலைநகரங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொடக்க கல்வி ஆசிரியர்கள். எம்பிகளுக்கும் பென்ஷன் உண்டு. 30 வருடம் பணியாற்றிய திருவாரூர் மாவட்டத்தில் டிட்டோ ஜாக் அமைப்பினர் போராட்டத்தால் மாணவர்கள் பாதிப்பு. ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து சென்றதால் பள்ளி வகுப்பறைக்கு வெளியே அமர்ந்து படித்தனர். தனது வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது யார் என ஓரிரு நாட்களில் தெரியவரும். தமிழகத்தில் சைபர் கிரைம் சைபராகிவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் புகார். வைக்கப்பட்டது யார் வச்சாங்க, யார் இங்கே குளத்தில் சார்ஜ் பண்ணாங்க, யார் சொல்லி வச்சாங்க என்பதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது. 2-3 நாட்களில் அது அம்பலத்துக்கு வரும். பட்டியலின இளைஞர்களை விசிக தலைவர் திருமாவளவன் தவறாக வழிநடத்துவதாக பேசிய பாஜக துணைத் தலைவர் KP ராமலிங்கம். இருக்கக்கூடிய ஒரு அறிவுசார் தலைவராக இருக்கிறார். அந்த இளைஞர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர். அவர் தமிழ்நாட்டு தலித்துகளை, அவரை பின்பற்றுகிற இளைஞர்களை தவறாக வழிநடத்திவிடக்கூடாது. பேச்சுக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் ராசிபுரத்தில் உள்ள வீட்டை முற்றுகையிடுவோம் என விசிகவினர் எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அரசு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு. முழு நேர மகப்பேறு மருத்துவரை உடனடியாக நியமிக்க உடனடி உத்தரவு. 5 டாக்டர் 5 பேருமே இருக்கிறாங்க. இந்த ஒஜிஷியன் இதில் தான் வராங்களாம், டெப்டேஷனில் வராங்க உங்களுக்கு வீக்லி ஒன்ஸு. காரைக்குடியில் ஆடி தள்ளுபடியை அறிவிப்பை அடுத்து அதிகாலையிலேயே ஜவுளிக்கடையில் மொய்த்த கூட்டம். தள்ளுபடி விலையில் பட்டுப் புடவைகளை வாங்க பெண்கள் ஆர்வம். நெல்லை மாவட்டம் பெத்தையடியில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா எரிப்பு. மதுரையில் 218 வழக்குகளை கைப்பற்றப்பட்ட 953 கிலோ காவல் அதிகாரிகள் முன்னிலையில் அழிக்கப்பட்டன. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறு கருத்து வெளியிட்ட விவகாரத்தில் வழங்கப்பட்ட சிறை தண்டனை. SP சேகர் மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க தமிழக காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். அஜித்குமார் கொலை வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்தும் CBI.
அஜித்குமார் தம்பி நவீன் மற்றும் மடபுரம் பத்ரகாளியம்மன் இந்து அறநிலையத்துறை அலுவலக ஊழியர்களுக்கு சிபிஐ சம்மன். ஜாதி அடிப்படையில் கோயிலுக்குள் நுழைவதை எவரேனும் தடுத்தால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர உத்தரவு. சட்டத்தின் ஆட்சி நடக்கும் நாட்டில் சாதி ரீதியான பாகுபாட்டை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டது. உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களில் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கு சிறப்பு கழிப்பறை வசதி ஏற்படுத்தும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு இன்னும் 8 வார காலத்திற்குள் அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என எச்சரிக்கை. மயிலாடுதுறையில் அமைச்சர்கள் பாதுகாப்பு பணிக்காக வாகனம் கேட்டு கொடுக்க மறுத்த மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி கார் பறிக்கப்பட்டதா? அலுவலகத்திற்கு டிஎஸ்பி சுந்தரேசன் நடந்தே சென்ற காட்சிகள். மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் கார் பறிக்கப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு புறம்பானது. மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை மறுப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 72,840 ரூபாய்க்கு விற்பனை. பாஜகவின் வாக்கு திருடும் அணியாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் குற்றச்சாட்டு. சிறப்பு வாக்காளர் திருத்த பணி என்ற பெயரில் பீகார் தேர்தலில் பாஜகவின் மோசடி வெற்றிக்காக தேர்தல் ஆணையம் அரும்பாடுபடுவதாகவும் சாடல். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு காரணம் கேப்டன் சமித் சபர்வால் தான் என அமெரிக்க இதழான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் செய்தி வெளியீடு. என்ஜினுக்கு எரிபொருள் செல்வதற்கான ஸ்விட்சை ஏன் ஆஃப் செய்தீர்கள் என மற்றொரு விமானியான குந்தர் கேட்கும் கருப்பு பெட்டி ஆடியோவை பதிவை சுட்டிக்காட்டி கட்டுரை. அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்க செல்லும் பக்தர்களுக்கு தற்காலிக தடை. நடைபயண வழிகளில் விடாமல் பலத்த மழை பெய்வதால் பாதுகாப்பு நடவடிக்கை. ஆளும் பாஜக அரசை கண்டித்து ஒடிசாவில் எதிர்க்கட்சிகள் முழு அடைப்பு போராட்டம். கடைகள் அடைப்பு, போக்குவரத்து முடக்கம், பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஒடிசாவில் பாலியல் தொல்லையால் கல்லூரி மாணவி தீக்குளித்து உயிர்நீத்த விவகாரத்தில் நீதி கேட்டு போராட்டம். சாலை மற்றும் ரயில் மறியலில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் கைது. பீகாரில் அனைத்து வீடுகளுக்கும் 125 யூனிட் வரை மின்சாரம் இலவசம். ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைக்கு வருவதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பெய்த மழையால் காம்பவுண்ட் சுவர் இடிந்து விபத்து. சுவர் இடிந்து விழுந்ததில் கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் சேதம். சிரியா நாட்டின் எல்லைக்குள் நுழைந்த இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள். தலைநகர் டமாஸ்கஸ் மீது குண்டுகள் வீசப்பட்ட நிலையில் ட்ரூஸ் நகரத்திற்குள் நுழைந்த காட்சிகள். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அழகர் கோவிலில் ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. ஆடி பௌர்ணமி அன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாலை 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி கதவுகள் திறக்கப்பட்டு படி பூஜை.